ஃப்ரைடே ஸ்பெஷல் டின்னர் ரெடியாம்மா? ரெடி இல்லைம்மா, இனிமேல் தான் செய்யணும். வா என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ்னு பார்க்கலாம். எக் ரைஸுக்கு வந்து தேவையான அளவு வெங்காயம் 2 சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். கேப்சிகம் 1 கேப்சிகம், முட்டைக்கோஸ் நறுக்கி வச்சுருக்கேன், கொத்தமல்லி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பச்சை மிளகாய், 1 டீஸ்பூன் வந்து சோயா சாஸு, 2 டீஸ்பூன் வந்து டொமேட்டோ சாஸு, அப்புறமா 1 டீஸ்பூன் வந்து மிளகுத்தூள், 6 முட்டை எடுத்து வச்சுருக்கேன், மஞ்சத்தூள் தேவையான அளவு, கொஞ்சம் சில்லி பவுட்ரு தேவையான அளவு. எங்கள் ஊர் பெங்களூரில் வந்து எக் ரைஸ் மசாலா வந்து இதுதான் கிடைக்கும், தேஜூன்னு. நான் அதான் யூஸ் பண்ணுறது. உங்கள் ஊரில் எந்த ஃப்ரைட் ரைஸ் பவுடர் கிடைக்குதோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு எண்ணெய், அப்புறமா வடித்து வச்சுருக்க சாதம். வாங்க ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு எண்ணெய் தேவையான அளவுக்கு ஊற்றிக்கலாம். இப்போ முட்டை உடச்சி ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிருக்கேன், முட்டை உடச்சி ஊற்றிக்கலாம். இப்போ முட்டையெல்லாம் உடச்சி ஊற்றிட்டேன். கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும். ஃப்ரை ஆகிறதுக்கு கொஞ்சம் இப்போவே உப்பு போட்டுக்கலாம். அப்போவே உப்பு சொல்ல மறந்துட்டேன், இப்போ உப்பு சொல்கிறேன். கொஞ்சம் முட்டைக்கு தேவையான உப்பு போட்டுருக்கேன். இந்த ஸ்டேஜில் ஃப்ரை ஆன மேலே பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம். முட்டை வறுத்த பேன்லேயே எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சோன்னு வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம், கேப்சிகம், அப்புறமா கேபேஜ், முட்டைக்கோஸ், இப்போ ஃப்ரை பண்ணிக்கலாம். கொஞ்சம் வெங்காயம் கேப்சிகம் எல்லாம் வதங்கிறதுக்கு கொஞ்சம் சால்ட் போட்டுக்கலாம். இந்த ஃப்ரை ஆன ஸ்டேஜில் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பச்சை மிளகா போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ வந்து 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், அப்புறமா 1 ஸ்பூன் சோயா சாஸ், 2 டீஸ்பூன் டொமேட்டோ கெச்சப், அப்புறம் இது எக் ரைஸ் ஃப்ரை பவுடர். ஃப்ரை பண்ணிக்கலாம். கொஞ்சம் பச்சை ஸ்மெல், ரா ஸ்மெல் போனோன்னு நம்ம முட்டை போட்டுக்கலாம். பச்சை ஸ்மெல் போனோன்னு முட்டை வறுத்து வச்ச முட்டையை போட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது ஃப்ரை ஆனோன்னு மசாலா கூட எக்கு எல்லாம் ஃப்ரை ஆனோன்னு சாப்பாடு வடித்து வச்சுருக்கிற சாப்பாடை நம்ம போட்டுக்கலாம். எங்கள் வீட்டில் வந்து 4 பேர், அதனால் 4 பேருக்கு தகுந்த மாதிரி நான் வந்து ரைஸு 1.5 கிளாஸ் எடுத்திருக்கேன். சாப்பாடும் பின்ன இது மசாலா கூட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு, கொஞ்சம் உப்பு போட்டுட்டு லாஸ்ட்டாக மிளகுத்தூள், ஒரு டீஸ்பூன் மிளகுத்தூள். இப்போ ஃபைனல் டச்சு கொத்தமல்லி போட்டுக்கலாம். பார்த்துக்கோங்க, உப்பு காரம் மிளகுத்தூள் எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு லாஸ்ட்டாக
உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. எங்கள் வீட்டில் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் போட்டிருக்கேன். இப்போ வந்து இந்த ஸ்டேஜில் ஒரு 2 செகண்ட் வந்து இப்படி கரெக்டாக இப்படி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு மேலே தம் மாதிரி ஒரு 2 நிமிஷம் போட்டு விட்ருங்க. இந்த மாதிரி மேலே மூடி வச்சுருங்க. ஒரு செகண்ட் இல்லை 2 நிமிஷம் மூடி வச்சிட்டிங்கனாக்கா நல்லா பிரியாணி மாதிரி கொஞ்சம் ஒரு மாதிரி நல்லா சூடாக ஒரு மாதிரி நல்லா இருக்கும் அது அந்த வாசனை. அதனால தான் அப்படி தம் போட்டு வைக்கிறது. சிம்மில் வச்சுட்டு கொஞ்சம் தம் போட்டு வச்சுக்கணும். 2 செகண்ட் ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். எக் ரைஸ் செஞ்சாச்சு. இப்போ டேஸ்டிங்க்கு என் பொண்ணுக்கிட்ட தரேன், என்ன சொல்கிறேன்னு பார்க்கலாம். ஜெனி, எஸ்மா, எப்படி இருக்குது எக் ரைஸ் செஞ்சுருக்கிறதுன்னு டேஸ்டிங் பண்ணி காட்டுமா. சூடாக இருக்குது, ஊதி சாப்பிடு. சும்மா சொல்லக்கூடாது, நிஜமாக சொல்லணும். நிஜமாக நல்லா இருக்கு. எப்போதும் பண்ணுறோட இப்போ சூப்பராக இருக்கு. நல்லா இருக்கா? சூப்பராக இருக்கு. அப்படியே லாஸ்ட் சீன் சொல்லிடு. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. பாய். தேங்க்யூ. வெல்கம். பாய்.